சூப்பர்ப்பா. நம்ம 2 பேரும் மீனா வீட்டு கிளம்பி போயிடலாம்பா. டேய் என்ன மட்டும் ஏன்டா விட்டு போற? அப்ப நீயும் வந்துரு, 3 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிருவோம். அம்மாவும் தொழிலதிபர் மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும். டேய் நீ சும்மா இருடா. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அவங்க கூடவே போறேன்னு சொல்றீங்க? நீ சொல்றத கேட்டு சமாதானம் ஆகணும். நான் அப்படித்தான் பண்ணணும். அம்மா நீங்க முதல்ல இதெல்லாம் நம்புறத ஸ்டாப் பண்ணுங்க. அப்பாக்கு எதுவும் ஆகாது. அம்மா ஊர்ல முக்காவாசி பேர் இந்த மாதிரி ஜோசியம் பாக்குறேன், வாஸ்து பாக்குறேன்னு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு தான் தெரியுறாங்க. அம்மா நீங்க சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, அதெல்லாம் நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமா சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கு அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் இதை நம்புறேன். இதான்ப்பா என் பிரச்சனையும். இப்ப அம்மா யாரோ சொன்னதை நம்புறாங்கல்ல, அதே மாதிரி மீனா யாரோ ஒரு பெரியவர் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்தனா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால அவ பண்ணிட்டு இருக்கிறா. ஆமா, விளக்கேத்துனா எல்லாம் சரியா போயிடுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அது சரி, யாரோ ஒரு அம்மா வந்து மீனா அந்த வீட்டுல இருந்தா அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க, அதை நீங்க நம்புறீங்க. மீனா இதை நம்ப கூடாதா? என்னப்பா நான் சொல்ற கட்டு தானப்பா? உங்களுக்கு எல்லாம் என் கஷ்டம் புரியாதுடா. என் புருஷன் உயிரை விட இவ இந்த வீட்டுல இருக்கிறதா உங்களுக்கு எல்லாம் முக்கியமா போயிடுச்சு. விஜயா பேசுறத நிறுத்துறியா? சும்மா சொன்னதையவே சொல்லிட்டு இருக்காத. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதே மாதிரி யார் எதை சொன்னாலும் நம்பாத. இதெல்லாம் நம்மளா யோசிச்ச ஒரு முடிவு பண்ணணும். அப்படி சொல்லுப்பா. அதுக்குதான் நமக்கு 6ஆவதா ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க. அதை சில சமயத்தில் நம்ம யாருமே யூஸ் பண்றது இல்ல, படிச்சவன் உட்பட.